தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக அப்படிங்கிறாங்க. ம, மீ, மூ, மே அந்த சீரீஸில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. குடிதழியி கோல் ஓச்சும் எவ்வகை அளபடை அப்படிங்கிறாங்க. அளபடை அப்படின்னாவே வந்து நீண்டு ஒலித்தல் தான் சொல்லுவாங்க. அதுலேயும் 2 அளபடை இருக்குது. ஒன்று உயிரளபடை, ஒற்றளபடை. அது உயிரளபடையில் செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படிம்பாங்க. நமக்கு வந்திருக்கிறது வந்து என்ன, குடிதழி ஈன்னு வந்திருக்கிறதுனால வந்து அது வந்து சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்கள், கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை அப்படிங்கிறாங்க. வேற்றுமை அப்படின்னாவே நமக்கு வந்து மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. அதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் தான் உருபுகள் கிடையாது. இடையில இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 to 7 வரையும் உள்ளதுக்கு. முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படிம்பாங்க. 8ஆம் வேற்றுமையை வந்து விழி வேற்றுமை அப்படிம்பாங்க. 2ஆம் வேற்றுமை என்ன சொல்லுவாங்கன்னா செயல்படு பொருள் வேற்றுமை அப்படிம்பாங்க. நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எந்த பொருளில் வருது, கருவி பொருள் கருத்தா பொருள் இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை என்ன அப்படின்னா வந்து 3ஆம் வேற்றுமையை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேற்றுமைக்குமே வந்து பொருள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்துக்குங்க. 3ஆம் வேற்றுமை அப்படின்னா வந்து கருவி பொருள் கருத்தா பொருள் வந்து சொல்கிறாங்க. இதே 4ஆம் வேற்றுமைன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லைன்னு பல பொருளில் வரும் அப்படின்னு வந்து 4ஆம் வேற்றுமை வந்து சொல்லுவாங்க. இதே 6ஆம் வேற்றுமை என்ன அப்படின்னா, இது வந்து உரிமை பொருளில் வரும் அப்படிம்பாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து பொருள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து 3ஆம் வேற்றுமைக்கு வந்து கேட்டிருக்காங்க. மேபி வந்து இனிமேல் வரப்போகிற எக்ஸாமில் வந்து 2ஆம் வேற்றுமைக்கோ 4ஆம் வேற்றுமைக்கோ பொருள் கேட்கலாம். கருவி பொருள் கருத்தா பொருள் இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை அப்படின்னா வந்து நமக்கு 3ஆம் வேற்றுமை தான். திணைக்குரிய ஊர் பெயர்களை வந்து பொறுத்துக அப்படிங்கிறாங்க. குறிஞ்சி அப்படின்னா வந்து சிறுகுடி தான் வந்து ஊர் அப்படிங்கிறாங்க. இதே பறைனா என்ன பார்த்தோம், தொண்டகப்பறை வந்து பார்த்தோம். முல்லை அப்படின்னா பாடி சேரி. மருதம்னா வந்து பேரூர் மூதூர். நெய்தல் அப்படின்னா வந்து பட்டினம் பாக்கம் அப்படிம்பாங்க. இதே பட்டினம்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஊரை சொல்லுவாங்க. பாக்கம் அப்படின்னா கடலுக்கு அருகில் இருக்கிற சிறிய ஊர் தான் பாக்கம் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து எதுகை மோனையில் வந்து கொடுப்பாங்களே, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படிங்க. கூளை அப்படின்னா வந்து அந்த சீர்களில் வந்து 1, 2, 3 சீர்களில் வருதான் கூளை அப்படிம்பாங்க. மேற்கதுவாய் அப்படின்னா 1, 3, 4 சீர்களில் வருது மேற்கதுவாய். கீழ்கதுவாய்னா 1, 2, 4 சீர்களில் வரும். முற்று அப்படின்னா அந்த சீர்கள் வந்து எல்லா எழுத்துமே முதல் எழுத்து வந்து ஒன்றி வரும். அது எதுகையா மோனையா அதை வச்சு தான் இருக்குது. நமக்கு வந்து கூளைனா அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கூளைனா 1, 2, 3, மேற்கதுவாய்னா 1, 3, 4, கீழ்கதுவாய்னா 1, 2, 4, முற்றுனா 1, 2, 3, 4. டப்பிங் டைரக்டர் இதெல்லாம் வந்துன்னா இது வந்து ஓல்டுங்கிறதுனால இருக்குது. நம்ம புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க கலைச்சொற்கள்லாம் வந்து அதில் பார்த்துக்கோங்க. டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை சொல்கிறாங்க, டைரக்டர்னா இயக்குனர். ஈற்றில் ஐகாரம் வந்து குறைந்து வரும் சொல் என்ன அப்படின்னா வந்து திண்ணை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஐகாரம்னா வந்து முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும். தனி எழுத்தாக மட்டும் வந்துருந்துச்சுன்னா வந்து அது வந்து 2 மாத்திரையே சொல்லுவாங்க. இதே முதல்ல வந்திருந்தால் 1.5 மாத்திரை, இதே இடையிலையும் கடையிலையும் வந்தால் 1 மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திண்ணை அப்படின்னா வந்து ஐன்னு முடியுது பார்த்தீங்க. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வருது. இதே வளையல் அப்படின்னா வந்து வளையல்னா ஐ வந்து இடையில வருது. 5னா வந்து அந்த சொல்லுக்கு முன்னாடியே வருது. ஏதுமில்லை அப்படின்னா வந்து அது வந்து ஆப்ஷனு. நீங்கள் வந்து என்னென்னா இந்த 3 ஆன்சரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இல்லை அப்படி ஐன்னு வருதுன்ட்டு நீங்கள் டி ஆப்ஷனை எதுவும் கிளிக் பண்ணிடக்கூடாது. நமக்கு வந்து திண்ணை ஐன்னு முடியுது பார்த்தீங்களா, சி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கரெக்டு. கூகைக்கு உரிய மரபு சொல்லை எழுது அப்படிங்கிறாங்க. கூகைனா வந்து குளரும் அப்படி தான் சொல்லுவாங்க. குயில்னா கூவும், ஆடு வந்து கத்தும், மயில்னா அகவும். நமக்கு என்ன கேள்வி, கூகைனா குளரும். ஸ்நாக்ஸ் இது வந்து ஓல்டு புக்கில் உள்ள இதுதான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூவாக என்ன சமச்சீரில் இருக்குது அதை பார்த்துங்க. ஸ்நாக்ஸ்னால் வந்து சிற்றுணா அப்படிங்கிறாங்க. 3 அடி சிற்றெல்லையாய் பாடும் பா வந்து என்ன அப்படின்னா வந்து ஆசிரியப்பா வந்து சொல்கிறாங்க. இதே ஆசிரியப்பா வச்சு கேள்விகள் வந்து அடிக்கடி வருது. நம்ம ஆசிரியப்பானாவே என்ன ஓசை சொல்லுவோம், அகவல் ஓசை தான் வந்து சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து என்ன, ஈற்றடியின் ஈற்று சீர் வந்து ஏகாரத்தில் முடிவது தான் வந்து சிறப்பு, டேஷில் முடிவது சிறப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஆசிரியப்பாவில் ஈற்றடியின் ஈற்றுச்சீர் டேஷில் முடிவது சிறப்பு, ஏகாரம். நான் சொன்னேன் நிலனே கடனே அந்த செய்யுள் வந்து முடியும் போது ஏன்னு முடியணுமா, அப்படி முடிஞ்சால் அது ஒரு சிறப்பு. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், ஆசிரியப்பா ரிலேட்டடாக பார்த்துக்குங்க. அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க, 3 அடி சிற்றலையாய் பாடும் பா வந்து
ஆசிரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம புக் கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 அடி சிற்றலையும் பாடும் புலவனின் மனக்கருத்திற்கு ஏற்ப பல அடிகளையும் பெற்றும் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் சிற்றலைனா 3 அடி, அப்புறம் வந்து அந்த பாடும் புலவனின் மனக்கருத்திற்கேற்ப பல அடிகளையும் பெற்றும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆசிரியப்பானா அகவலோசை வந்து சொல்லுவோம், வெண்பான செப்பலோசை, வஞ்சிப்பானா வந்து தூங்கலோசை வந்து சொல்லுவோம், களிப்பா வந்து என்ன வரும், துள்ளல் ஓசை வரும். மரபு சொல் இல்லாத தொடர் வந்து எது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிங்கம்னா முழங்கும், பூனை கீச்சிடும் சொல்றாங்க, பூனை வந்து சீரும், புறா குணுகும், வண்டு முரளும். இது கரெக்டு. சிங்கம்னா முழங்கும், பூனைனா சீரும், புறா குணுகும், வண்டு முரளும். கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை வந்து என்ன? இது திருப்பி திருப்பி கேட்குறாங்க, பார்த்துங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். கலித்தாளிசையால் ஆனதான் கலிங்கத்து பரணி. அதில் எத்தனை தாளிசைகள் இருக்குது? 599 தாளிசைகள் இருக்குது. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் யாரோட அரசவையில் இருந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழனின் அரசவையில் இருந்தார். நோட் பண்ணிக்கோங்க. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யார் அப்படின்னா வந்து வெள்ளி வீதியார் தான் சொல்கிறாங்க. 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓக்கும்மே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னென்னா புறநானூறு. இது வந்து யாருடைய பாடல் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் வந்து நக்கீரனாரோட பாடல் தான் வந்து இது. சம்டைம்ஸ் இது வந்து யாரோட பாடல்னு கூட நீ கேட்கலாம், அதையும் பார்த்துக்குங்க. 9 நாளி உடுப்பவை 2 அப்படின்னாவே வந்து அது வந்து புறநானூறு தான். அதோட யாரோட பாடல்னா வந்து மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அடுத்து இது பாருங்க, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த திணையளவு அப்படிங்கிறத வந்து விட்டுட்டாங்க, திணையளவு போதா அப்படின்னு. இது வந்து என்ன, திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல். திருவள்ளுவ மாலை வந்து யார்? கபிலர் தான் வந்து திருவள்ளுவ மாலை. அந்த திருக்குறளோட பெருமையை போற்றும் பாடல் தான் வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 55 பாடல்களை வந்து இருக்கும். எத்தனை பேர்னா 53 பேர் பாடியிருப்பாங்க. திணையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படுத்தல். அந்த புல்லோட நுனி, அந்த பனித்துளி இருக்கலாம், அந்த பனித்துளி வந்து பக்கத்தில் இருக்க மரத்தோட முழு உருவமும் அந்த சின்ன துளியில் தெரியுங்கிறது தான் இதுக்கான மீனிங். இது வந்து நம்ம கேள்வி வந்துன்னா இது யாரோட பாடல் அப்படின்னா வந்து கபிலரின் பாடல். எந்த நூல் அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா வந்து 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறள் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை, நல்லா பார்த்துக்குங்க. எத்தனை மொழிகள்னால் 107. அதில் வந்து ஆங்கிலம்னா வந்து நம்ம ஜியு போப் சொல்லுவோம், மொழிபெயர்த்திருக்குது. லத்தீனில் வந்து வீரமா முனிவரை சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து நமக்கு என்ன சொல்லுவோம், ஜியு போப்னா திருக்குறள் வந்து 1886 மொழிபெயர்த்திருப்பாங்க ஆங்கிலத்தில். வருகை பருவம் என்பது குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. வருகை பருவம் பார்த்துங்க, அது எந்த இதுனா குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது அப்படிங்கிறாங்க. உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. வருகை பருவத்தில் வந்து உள்ளதுதான். உமறு புலவரின் காலம் வந்து கிபி 17ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. உமறு புலவரின் காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. சீராபுராணம் எழுதினது யார்? உமறு புலவர். ஆபுத்திர நாடு அடைந்த காதை மணிமேகலையில் டேஸ் காதையாக வந்து உள்ளது அப்படிங்கிறாங்க. 24வது காதையாக வந்து இருக்குது மணிமேகலை அப்படின்னு. மணிமேகலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலை ஏற்றியிருப்பாங்க. அது வந்து ஒரு சீர்திருத்த காப்பியம், அது ஒரு பௌத்த சமய நூல்னு சொல்லியிருக்கோம், ஒரு அற இலக்கிய நூல் தான் அது. அது வந்து என்ன, எத்தனையாவது காதையாக ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை அப்படின்னா 24வது காதையாக உள்ளது. சரியான பொருள் தருக. ஆயம் அப்படின்னா வந்து தோழியர் கூட்டம் அப்படிங்கிறாங்க. தெய்வ கவிஞர் என்றால் என்ன பொருள்படும் அப்படின்னா திவ்ய கவி தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், திவ்ய கவி அழகிய மணவாளதாசர் அப்படிலாம் வந்து யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் சொல்லுவாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதின நூல் வந்து என்ன, திருவேங்கட தந்தாதி. பார்த்துங்க, திவ்ய கவி அழகிய மணவாளதாசர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 3 பேருமே ஒருத்தவங்கள தான் குறிக்கும். அதில் வந்து அந்த தெய்வ கவிஞர் அந்த அதுனா என்ன, அதான் அவங்களோட பொருள்.
நீங்கள் வந்து பிசியை டிக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணணும். 3ஆம் நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் அப்படிங்கிறாங்க. கலம்பகம் தான் வந்து 3ஆம் நந்திவர்மன் வந்து பாட்டுடை தலைவன். பொருந்தாத இணையை கண்டறிக. மேதினா எருமை, கேசரினா சிங்கம்னு சொல்கிறாங்க. மடங்கள்னாலும் சிங்கம் தான் வரும். எண்குனா தான் கரடி. நமக்கு வந்து புலி கொடுத்துருக்காங்க. எண்குனா கரடி, உழுவைனா தான் வந்து புலி, மறைனா மானம். அது கரெக்டாக இருக்குது. மேதினா எருமை, கேசரினா சிங்கம், மடங்கள்னாலும் சிங்கம் தான். எண்குனா கரடி, உழுவைனா புலி, மறைமான். நமக்கு ஆப்ஷன் வந்து பொருந்தாதது சி. பொருந்தாத தொடரை கண்டறிக. இழிந்த பிறப்பாவிடம் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் ஏதம் படுப்பாக அறிந்து. இது எல்லாமே திருக்குறளை பற்றினது. செல்வத்து பயனை ஈதல்ங்கிறது ஒரு புறநானூற்று நூல். அதுவும் வந்து மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரனாரோட நூல் தான். பாடல் தான் வந்து செல்வத்து பயனை ஈதல்னு வரும் புறநானூற்றில். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் பார்த்த கொஸ்டினில் வந்து நம்ம கபிலர் புகழ்ந்து பாடின கவிஞர்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒருத்தவங்களை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இளங்கீரனார் வந்து கபிலரை எப்படி புகழ்ந்திருக்காரு அப்படின்னா, வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னா வந்து இளங்கீரனார் வந்து சொல்லியிருக்காரு. இதே நக்கீரர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பெருங்குன்றூர் கிளார் என்ன சொல்லியிருப்பாருன்னா நல்லிசை கபிலன் அப்படின்னு கபிலர் புகழ்ந்திருப்பார். மாரோகத்து நப்பசலையார் என்ன சொல்லியிருப்பாருன்னா பொய்யா நாவிற் கபிலர். நமக்கான கேள்வி என்ன, வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு கபிலர் புகழ்ந்தவர் யார் அப்படின்னா இளங்கீரனார். வெஞ்சின விரல்வேர் காலையோ அஞ்சு லோதியை வரக்கரை தீமே பாடியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஓதலாந்தையார் தான். டேஸ் மன்னன் யானை கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்புரை ஆவார் அப்படின்னா வந்து சேர மன்னனை தான் வந்து சொல்லுவாங்க. யானை கட்சி மாந்தரும் ஆவார். கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அகநானூற்றில் 6, 16 என்ற எண்களாக வரும் திணை வந்து என்ன அப்படின்னா வந்து மருதம் தான் வந்து சொல்கிறாங்க. இதே பாலைனா என்ன சொல்லுவாங்கன்னா 1, 3, 5, 7, 9ன்னு வரும். இதே குறிஞ்சி அப்படின்னா வந்து 2, 8, 12, 18 வரும். முல்லை வந்து 4, 14, 24ன்னு இருக்கும். மருதம்னா தான் 6, 16, 26. இது பார்த்துங்க. இது டைரக்டாக விட பொறுத்துகளை தான் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கேட்டதில்லை. நெய்தல்னால் வந்து நெய்தல்னா 10, 20, 30 அப்படின்னு வரும். ஸோ நம்ம அகநானூற்றில் வந்து 6, 16 என்ற எண்களாக வரும் திணை வந்து என்னென்னா மருதத்திணை தான் வந்து வரும். நல்லா பார்த்துங்க. மருதத்திணை. பாலைக்கு 1, 3, 5ன்னு வரும். இதே குறிஞ்சிக்குன்னா 2, 8, 12ன்னு வரும். நெய்தல் வந்து எப்படி வரும்னா 10, 20, 30ன்னு வரும். நீங்கள் 10, 20, 30ன்னா பாலையை போற்றக்கூடாது. நல்லா பார்த்துங்க. நல்லந்துவனார் நெய்தல் கல்லில் பாடிய பாடல்கள் வந்து எத்தனை அப்படின்னா வந்து 33 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ஆதிகவி என்ன கவி என போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து வான்மீகியை தான் வந்து ஆதிக்கவி அப்படிங்கிறாங்க. இதே ஆதி சித்தர் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், திருமூலர் தான் வந்து ஆதி சித்தர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தனையை என்பது வந்து யாரை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. தனையைனா வந்து மகளை தான் வந்து குறிக்கும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் இப்படி பாடியிருப்பாங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மரக்கலம்னா வங்கம்னாவே வந்து நமக்கு வந்து கப்பலை தான் சொல்லுவோம். அம்பி, திமிழ் இதெல்லாம் வந்து மரக்கலம் சம்பந்தமாக வரும். ஸோ வந்து புணரி அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து கடலை குறிக்கும். வங்கம், அம்பி, திமிழ்லாம் வந்து மரக்கலம் சம்பந்தமானது. புணரி அப்படிங்கிறது வந்து கடல் சம்பந்தமானது. ஸோ இதே வங்கூல் அப்படின்னா வந்து காற்றை வந்து குறிக்கும். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் அப்படின்னா வந்து முதுமொழி காஞ்சி தான் வந்து அறவுரைக்கோவை அப்படிம்பாங்க. ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் வந்து லியோ டால்ஸ்டாய் தான் வந்து ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் தான் வந்து தொன்னூல் இலக்கண நூலை வந்து எழுதியிருப்பார். தொன்னூல் விளக்கம் அது வந்து ஒரு இலக்கண நூல். இது எழுதினது வந்து வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா குட்டி தொல்காப்பியம் அப்படிம்பாங்க. தொல்காப்பியமே வந்து ஒரு இலக்கண நூல் தான், ஒரு பழமையான இலக்கண நூல் தான். தொன்னூல் விளக்கத்தை வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படிம்பாங்க. ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டிருப்பார். எந்த இயர்னா வந்து 1907 வெளியிட்டிருப்பாங்க. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி
என்றுமுள்ள தென்தமிழ் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து கம்பர் தான். நம்ம எந்த அளவுக்கு லென்த்தியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. என்றுமுள்ள தென்தமிழ் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து கம்பர் தான். இப்படி தான் கேள்வி இருந்திருக்கு. திரைக்கவி திலகம் அப்படின்னா வந்து மருதகாசி தான் வந்து திரைக்கவி திலகம். வானம்பாடி இயக்கம் வந்து எங்கு செயல்பட்டது அப்படிங்கிறாங்க, கோவையில் தான் வந்து செயல்பட்டது. பாவலரேறு என அழைக்கப்பட்டவர் வந்து பெருஞ்சித்திரனார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள்லாம் நடத்தியிருப்பாங்க. பார்த்துங்க, பெருஞ்சித்திரனாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். பாவலரேறு என அழைக்கப்பட்டவர் வந்து பெருஞ்சித்திரனார். சமுதாயம் என மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யார் அப்படிங்கிறாங்க, அம்பேத்கர். அம்பேத்கர் பற்றி நிறையவே பார்த்துட்டோம். இருந்தாலும் பாரத ரத்னா விருது வந்து அம்பேத்கருக்கு 1990 கொடுத்துருப்பாங்க. பார்த்துங்க, மிக முக்கியம், அரசியலமைப்பின் தந்தை அப்படிம்பாங்க. இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க எத்தனைன்னா 8ல் வந்து 1 பங்கு காடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா நிப்பூர் அப்படிங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர்னா வந்து கால்டுவெல் அப்படிங்கிறாங்க. இதே திராவிடம் என்னும் சொல் முதலில் உருவாக்கியவர், அந்த சொல்லை உருவாக்கியவர்னா குமரிலப்பட்டர், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் வந்து கால்டுவெல். அவங்க வந்து ஒரு அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கூட எழுதியிருப்பாங்க. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆக உலகில் நடத்த வேண்டும் என பாடியவர் யாருன்னா வள்ளலார். வள்ளலார்னா ராமலிங்க அடிகள் தான் வந்து சொல்லுவாங்க. கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர், பணியாற்றாத, அவங்க வந்து பணியாற்றிய இதழ் ஃபஸ்ட்டே வச்சுருக்காங்க. பணியாற்றிய இதழ்ன்ட்டு டிக் பண்ணிட்டு போயிடாதீங்க. தென்றல், முல்லை, தமிழ் மலர்லாம் வந்து அவர் பணியாற்றியது, ஆற்றாதது குயில், அது வந்து பாரதிதாசனோட இதழ். இலக்கண நூல்களில் மிக பழமையானது தொல்காப்பியம். இப்போ தான் பார்த்தோம், தொன்னூல் விளக்கத்தை வந்து குட்டி தொல்காப்பியம் சொன்னோம். தொல்காப்பியம்னாவே மிக பழமையான இலக்கண நூல், அதுதான் இங்கே கேள்வி அமைஞ்சிருக்கு. இலக்கண நூல்களில் மிக பழமையானது வந்து தொல்காப்பியம். மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து திருவள்ளுவர் தான் வந்து மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் அப்படிங்கிறாங்க. திருக்குறள் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து புக்கிலேருந்தே பாருங்கள். வெளியில் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போகவே வேண்டாம், புக்கிலேருந்தே பாருங்கள். இது வந்து ஒரு ஓல்டு புக் கண்டென்ட் தான் அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணியிருக்குது. பட் வந்து நமக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.